Don't know it yet, but something is coming. You could just see cuts happening. I'm your boyfriend now, Nancy. ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி. கண்டிப்பா இந்த மாதிரியான மூவிஸை நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி உங்களுக்காக என்ன மாதிரியான மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன்னா 1984 ரிலீஸ் ஆகி நிறைய பேத்தோட தூக்கத்தை இழக்க வச்ச ஒரு படம் தான் தி நைட்மேர் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட். நம்ம எல்லாருக்குமே கனவுங்கிறது ரொம்ப இயல்பா வரும். அப்படி வர அந்த கனவு உண்மையிலேயே நடந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம். அந்த வகையில இந்த படத்துல வந்து பார்த்தா அந்த மாதிரி வர கனவுகள் நிஜத்திலேயே நடக்குது. அப்படி அந்த கனவால ஏற்படுற உயிரிழப்புகள் இதெல்லாம் பண்றது யாரு, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி, இதை எல்லாத்தையும் பத்தி சொல்ற கதை தான் A Nightmare on the Elm Street. And once again, இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரு வந்து டீனா. இவளை பார்க்கவே ரொம்ப பயந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அப்படி அது யாருன்னா ஸ்டீல்ல செஞ்ச நகத்தை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் இவளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முகம் மேல ஒரு மாதிரி தீஞ்சு போயிருக்கு. அவன் மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஒண்ணானே நமக்கு தெரியல. அந்த மாதிரி அவன் துரத்திட்டு வந்து நம்ம டீனாவை பிடிக்கும் போது பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துலதான் அவன் ட்ரெஸ்ஸ பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க ஷார்ப்பான பொருளை வச்சு கிழிச்ச மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில டீனா வந்து பார்த்தா ஸ்கூலுக்கு வழக்கம் போல அவ ஃப்ரெண்ட்ஸோட போறா. இந்த சென்டர்ல இருக்கா இல்லையா, இவ பேரு வந்து நான்சி. பக்கத்துல இருக்கிறதோ நான்சியோட பாய் ஃப்ரெண்ட் லான்ஸ். லான்ஸோட முகத்தை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி அவர் வேற யாருமே கிடையாது, நம்ம ஜானி டெப் தான். இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் வந்து பிளே பண்ணிருப்பாரு. இவங்க வந்து இப்படி போயிட்டு இருக்கும் போது டீனாவோட பாய் ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வரான். அவன் பேர் வந்து ராட். இவங்க வந்து இப்படி போயிட்டு இருக்கும் போது டீனா என்ன பண்றான்னா நேத்து ராத்திரி அவ கண்ட கனவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றா. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து அவ சரியா தூங்கவே இல்ல. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை பெருசா எடுத்துக்காம அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போக போக சரியாயிரும் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி டீனாவோட வீட்டுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அந்த வீட்டுல அவங்க அம்மா வந்து பார்த்தா பாய் ஃப்ரெண்டோட வெளியில போயிருப்பாங்க. அதனாலதான் நம்ம பசங்க இன்னைக்கு அந்த வீட்டுல வந்து பார்ட்டி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மெயின் ரீசனே டீனாக்கு வந்து தனியா இருக்கிறதுனா பயம். அதனாலதான் நான்சி அப்புறம் லான்ஸ வந்து கூப்பிட்டுருப்பா. இப்ப மறுபடியும் டீனா என்ன சொல்றானா, இங்க பாரு இந்த தாடி நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு. நான் நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஒரு ஆளு பயங்கரமான ஷார்ப்பான நகத்தை வச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அவனை பாக்குறக்கே ஒரு மாதிரி மிருகம் மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லும் போது நான்சிக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அவளோட கனவுலையும் அதே நபர் தான் இவளை துரத்துற மாதிரி அவளுக்கு கனவு வந்திருக்கும். இவங்க வந்து இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது வெளியில வந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் பயந்து போய் வெளியில வந்து பார்க்கும்போது பார்த்தா அங்க இருக்கிறது வேற யாருமே இல்ல, டீனாவோட பாய் ஃப்ரெண்ட் ராட் தான் வந்திருக்கான். இவன் தான் இவங்க 3 பேத்தையும் பயன்படுத்த ட்ரை பண்ணிருக்கான். இப்ப நடு ராத்திரி ஆகுதா, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா டீனாக்கு மட்டும் வெளியில இருந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரியும். அதை பாக்குறதுக்காக அவ போவாளா. இப்ப அதே சமயம் இங்க நான்சியை காட்டுவாங்க. அவ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவ செவுத்த வந்து பார்த்தா ஏதோ ஒண்ணு அந்த செவுத்து வழியா அவ பயன்படுத்துற மாதிரி வருது. அவ கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப இங்க நம்ம டீனா வந்து வெளியில யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு அவ பாக்குறதுக்காக போறா. சோ இந்த சமயத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என்னன்னா இப்ப டீனா வந்து வெளியில போறா இல்லையா, இது எல்லாமே அவ கனவுல நடந்துட்டு இருக்கிறது. அங்க கேக்குற சத்தத்தை வச்சு இவ ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த மாதிரி இவ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இப்ப அந்த சத்தம் அவளுக்கு பின்னாடி கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு உருவம், அதோட கையெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப பயங்கரமா பெருசு பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி பார்த்த மாதிரியே அதோட நகங்களும் ரொம்ப கூர்மையா இருக்கு. அந்த உருவத்தை பார்த்த உடனே டீனா ரொம்ப பயந்து போயிடுறா. உடனே என்ன பண்றானா வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அந்த உருவமும் விடுற மாதிரி தெரியல, அவளையே துரத்திட்டு போகுது. இந்த சமயத்துலதான் அந்த உருவத்தோட உண்மையான ரூபத்தையே காட்டுறாங்க. அதை பார்க்கவும் ரொம்ப விகாரமா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா தான் விரல வந்து வெட்டி காட்டுது. அதுல இருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கும் பாருங்க. அதை பார்க்கும்போது அவளுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம டீனா வந்து அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆனா அவளால முடியல. அவன் கிட்ட அவ வசமா மாட்டிக்கிட்டா. இங்க நிஜ உலகத்துல நம்ம ராடுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா டீனா ஒரு மாதிரி வியர்டா பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது எல்லாமே அவளோட கனவுல நடக்கிறது. ஆனா அவளுக்கு நிஜமாவே இது ஃபீல் ஆகுது. ராட் இத பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறா. டீனாவோட கனவுல வந்து பார்த்தா அவளோட உடம்புல எல்லாம் ஒரே காயங்களா இருக்கும். ஆனா அது கனவுல. ஆனா இங்க வந்து பார்த்தா நிஜமாலே அவளோட உடம்புல வந்து கீறல்கள் ஏற்பட்டு ரத்தம் பயங்கரமா கசிய ஆரம்பிக்குது. அந்த கனவுல அந்த ஆளு டீனாவை அப்படியே மேலால இழுக்கும் போது இங்க அவளும் சீலிங் மேல ஊர்ந்து ஊர்ந்து போறா. அவளோட உடம்புல எல்லாம் காயங்கள் வெட்டும் குத்துமா இருக்கு. இத பார்க்கும் போதே நமக்கே தெரியுது ரொம்ப கொடூரமான காயங்கள் எல்லாம் அவளோட உடம்புல இருக்கு. இந்த மாதிரி டீனா வந்து கத்திட்டு
இருக்கிறத கேட்ட உடனே நம்ம பசங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஆனா டீனாவோ அங்க இறந்து கிடக்குறா. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வராங்க. இந்த கேஸ வந்து டீல் பண்ண போறது நம்ம நான்சியோட அப்பா. அவர் பேர் வந்து டொனால்ட். இப்ப அதே சமயம் அடுத்த நாள் காலையில நம்ம நான்சியோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, நீ நேத்து ராத்திரி சரியா தூங்கவே இல்ல, அதனால இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நல்லா படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது அவ அதை கேட்கற மாதிரியே இல்ல. ஆனா அவ கேட்காம ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருவாளா. கிளாஸ் ரூம்ல வந்து அவ இருக்கும்போது அந்த சமயத்துல டீனா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான்சிக்கு தெரியுது. அவ பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமான உருவத்துல இருக்கா. ஆக்சுவலி டீனா வந்து பார்த்தா அங்க இருக்கிற யாரோட கண்ணுக்குமே தெரிய மாட்டா. ஆனா நான்சியோட கண்ணுக்கு மட்டும் தெரியறா. இப்ப அவ மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல டீனாவை காணோம். ஆனா அவ இருந்த இடமெல்லாம் ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. நான்சி என்ன பண்றான்னா உடனே வெளியில வந்து பார்க்கும்போது தூரத்துல டீனா இறந்த நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளை யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரியும் தெரியுது. இத பார்த்த உடனே நான்சி என்ன பண்றான்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவளும் போறா போயிட்டே இருக்கு அந்த வழி. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டுக்கே அவ போறா. அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அந்த இடத்துக்கு அந்த மர்மமான நபர் அந்த இடத்துக்கு வரான். அவன் என்ன பண்றான்னா தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவனோட உடம்புக்குள்ள இருந்து நிறைய பிழுக்கள் எல்லாம் வெளியில வருது. இத பார்த்த உடனே நான்சி பயந்து போறா. அங்கிருந்து அவ தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்த வழியை காணோம். அங்க வெறும் செவருதான் இருக்கு. அந்த ஆளு கிட்ட இருந்து இவ தப்பிக்கும் போது அவளுக்கு வந்து ஒரு தீக்காயம் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி காயம் ஏற்படும் போது அவ பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி அவ கிளாஸ் ரூம்ல தான் இருக்கா. எல்லாரு கண்ணுக்கும் நான்சி ஒரு மாதிரி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே அவளோட ஒரு இலியூஷன் தான். இப்ப அங்க இருந்து அவ வெளியில வந்து கிளம்பி போகும்போது அவ கைய பாக்குறா. பார்த்தா நிஜமாலுமே அவ கையில அந்த தீக்காயம் வந்து இருக்கு. ஆனா அவ வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. டீனாவோட கொலை கேஸ்ல ராட வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனால அவனை பாக்குறதுக்காக அவ வந்து அங்க போறா. நான்சி வந்து ராட் கிட்ட உனக்கு ஏதாவது கனவு வந்ததா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. அதுல ஒருத்தன் இருந்தான். ஆனா அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவனோட நகமெல்லாம் ரொம்ப கூர்மையா இருந்தது. அவனை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்தான் அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்ட உடனே நான்சிக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா டீனா, நான்சி, ராட் இவங்க 3 பேத்துக்குமே ஒரே கனவு வந்திருக்கு. ஒரே ஆள் தான் இவங்க கனவுக்குள்ள வந்திருக்கான். அதனால இதை கேட்டு பயந்துட்டு அவன் நேரா வீட்டுக்கு போறா. இப்ப அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுதா. நான்சி என்ன முடிவு பண்றானா, நம்ம இன்னைக்கு தூங்கவே கூடாது, ஏன்னா தூங்கினாதானே அந்த கனவு வரும். அதனாலே அவ தூங்காம இருக்க முயற்சி பண்றான். அந்த சமயத்துலதான் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ லான்ஸ் வந்து ஜன்னல் வழியா உள்ள வரான். நான்சி வந்து லான்ஸ் கிட்ட, இங்க பாரு லான்ஸ், உனக்கு ஏதாவது ரொம்ப பயங்கரமான கனவு வந்ததா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நான்சி, நாங்க எல்லாருமே பாய்ஸ், எங்களுக்கு பயங்கரமான கனவு வரவே வராது. அப்படி வந்தாலும் நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டோம், ஏன்னா நாங்கெல்லாம் எதுக்கும் பயப்படாதவங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நான்சி வந்து என்ன சொல்றானா, இங்க பாரு லான்ஸ், எனக்கு நீ ஒரு உதவி பண்ணியே ஆகணும். நான் தூங்கிட்டு இருக்கும் போது ரொம்ப வியர்டா ரியாக்ட் பண்ணா தயவு செஞ்சு என்ன வந்து எழுப்பி விட்டுரு. இங்க பாரு மறுபடியும் சொல்றேன், நீ தூங்க மட்டும் செஞ்சிடாத. லான்ஸும் என்ன பண்றானா வேற வழி இல்லாம இதுக்கு சரிங்கிறான். ஆனா அவனுக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. இப்ப நான்சி மறுபடியும் கனவு காண்றா. அதுல அவ எங்க போறானா, ராட பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறா. அவ போறதுக்கு முன்னாடியே அந்த ஆளு அவனை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவ பயந்து போய் என்ன பண்றானா உதவிக்காக லான்ஸ கூப்பிடுறான். ஆனா லான்ஸ வந்து அங்க காணோம். சோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே அவளோட கனவுல நடக்கிறது. அங்க அவ என்னதான் கத்தி கத்தி கூப்பிட்டாலும் அங்க யாருமே வர போறதே கிடையாது. இப்ப அந்த சமயத்துல அவ திரும்பி பார்க்கும்போது இறந்து போன டீனா அந்த இடத்துல இருக்கா. அவ வாயில இருந்து ஒரு மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வெளியில வருது. இவ அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆளு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா எப்படியோ அடிச்சு புடிச்சு அவ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துருவா. படிக்கட்டு ஏறி நேரம் மேல போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த படிக்கட்டெல்லாம் புதை மணல் மாதிரி அவளை வந்து உள்ள இழுக்குது. இங்க அந்த ஆளும் அவளை விடுற மாதிரியே தெரியல. அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். இங்க நான்சி என்ன பண்றானா வேக வேகமா வந்து அவ ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறா. இங்க லான்ஸ பார்த்தாலோ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கண்ணாடி முன்னாடி நின்னு இது வெறும் கனவு தான், நிஜம் கிடையாது, தூக்கத்துல இருந்து எந்திரி அப்படின்னு தனக்கு தானே அவ சொல்லிக்கிறா. ஆனா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து அவளை வந்து அவன் பிடிக்க வரான். நான்சி வந்து கதறா, என்ன விடுன்னு. ஆனா அவளால முடியல. இப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க கிட்ட அவன் வசமா மாட்டிக்கிட்டா. அவன் ஒரு கட்டத்துல இவளை கொல்லலாம் அப்படின்னு வரும்போது அந்த நேரத்துல அலாரமும் அடிக்குமா. கனவுல இருந்து அவ எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா லான்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அட பாவி, உன்னை நம்பினது என் தப்பு தான்டா. உன்னை போயா என்ன எழுப்ப சொன்ன, உன்னால ஒரு சின்ன உதவி கூட பண்ண முடியாதா. லான்ஸ்க்கு அவ என்ன சொல்றானே புரியல. நான்சி கத்தன கத்துக்கு அவங்க அம்மாவே எந்திரிச்சிருவாங்க. அவங்க வர்றது தெரிஞ்ச உடனே லான்ஸும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறான். இப்ப அடுத்த செகண்டே நான்சி என்ன பண்றான்னா லான்ஸ கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறான். அதாவது ராட பாக்குறதுக்காக. இங்க பாருங்க, இது ஒரு எமர்ஜென்சி, நான் ராட பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துல தான் நான்சியோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வராரு. நான்சி வந்து கெஞ்சரா, நம்ம போய் பார்க்கலாம்ப்பா, அவன் வந்து ஆபத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் ஒரு வழியா அவங்கள கூட்டிட்டு ராட பார்க்க போறாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தா கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவம் துணியை வச்சு ராடோட கழுத்தை நெருக்க பாக்குது. அதுக்குள்ள நான்சியோட அப்பாவும் நம்ம பசங்களும் அங்க வந்துருவாங்க. அவனை எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு பார்க்கும்போது
ஆனா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவ இறந்துட்டான்னு. இப்ப அடுத்த நாள் நான்சி வந்து சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க. அதனாலேயே அவளை செக் பண்றதுக்காக அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க போன உடனே டாக்டர் வந்து என்ன பண்றாருன்னா அவளுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் அவளை தூங்க விடுறாரு. ஆக்சுவலி இங்க பிரச்சனையே கனவு தான். அந்த கனவுக்கு மூல காரணமே தூக்கம் தான். அந்த விஷயம் நம்ம டாக்டருக்கு தெரியாது இல்லையா. அவ வந்து அப்படி தூங்கும் போது முதல் 5 நிமிஷத்துக்கு அவகிட்ட எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஆனா அடுத்த செகண்டே அவ எதையோ பார்த்து பயப்படுறா. ஆனா ரிப்போர்ட்ல வந்து பார்த்தா அது காட்ட மாட்டேங்குது. அவ முடிய வந்து தொட்டு பார்க்கும்போது அதுல பிசு பிசுன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அவ கைய பார்த்தா ஏதோ ஒரு கூர்மையான பொருள் கிழிச்ச மாதிரி இருக்கு. கூடவே அவகிட்ட ஒரு தொப்பியுமே இருக்கு. இத பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க அம்மாவுக்கு வந்து இத பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா அவங்க இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நான்சி வந்து அவங்க அம்மா கிட்ட ஆர்கியூ பண்றா. அதாவது இந்த மாதிரி என்னோட கனவுல வந்து ஒரு ஆம்பளை வந்தான். அவன் பாக்குறக்கே ஒரு மாதிரி தேஞ்சு போய் இருக்கான். நேத்து வந்து அவன் கிட்ட இருந்து எடுத்த தொப்பியில அவன் பேரு வந்து போட்டிருக்கோம். அதாவது அவனோட பேரு வந்து ஃப்ரெடி கியூகர். இவ யாரு அம்மா அப்படின்னு அவ கேட்கும்போது நான்சியோட அம்மாவுக்கு இத பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான்சி அவங்க அம்மா கிட்ட இத பத்தி கேக்குறா. அவ இந்த மாதிரி துருவி துருவி கேக்குறத தாங்க முடியாம அவளோட கண்ணத்திலே ஒண்ணு வச்சிடுறாங்க. அதனாலேயே அவங்க அம்மா வேற வழி இல்லாம ஃப்ரெடி கியூகரை பத்தி அவங்க சொல்றாங்க. இதுக்காக நான்சியை வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கிற சிம்னி கிட்ட வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. அந்த சிம்னி வழியா அந்த ஃப்ரெடி கியூகர் யூஸ் பண்ற கூர்மையான கிளவுஸ் வந்து எடுத்து காட்டுறாங்க. அதாவது இந்த மாதிரி சிம்னில நிறைய குழந்தைகளை அவன் வந்து அடைச்சு வச்சிருப்பான். அந்த இடத்துல வச்சு அவங்கள உயிரோட எரிச்சிடலான்னு பாப்பா. ஆனா அவனால முடியல. அது ஏன்னா அவனை கொன்னதே நான்சியோட அம்மா தான். நான்சியால இதை தாங்கவே முடியல. இத கேட்ட உடனே அவ ஒரு பிளான் போடுறா. அவ லான்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு கேக்குறா. அதாவது நான்சி அப்படி என்ன சொல்ல வரானா அந்த கொலைகாரனை நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. ஆனா அது எப்படி கனவுல வந்து அவனோட தொப்பியா அவங்க கிட்ட இருந்து எடுத்த மாதிரி அவனையும் நிஜ உலகத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்றா. இங்க பாரு நான்சி, உனக்கு என்ன பைத்தியமா இதெல்லாமா நம்பிட்டு இருக்க அப்படின்னு லான்ஸ் கேக்குறான். லான்ஸ் பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான். நான்சி ஃப்ரெட்ட வந்து பிடிச்ச உடனே லான்ஸ் இவளை வந்து தூக்கத்துல இருந்து எழுப்பணும். சரின்னு லான்ஸும் தூங்காம இருக்க ட்ரை பண்றான். அவன் அப்படி தூங்காம இருக்க என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே அவன் பண்றான். ஆனா ஒரு கட்டத்துல வந்து பார்த்தா அவன் வந்து தூங்கிடுறான். அந்த மாதிரி அவன் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கை வந்து அப்படியே அவனை பெட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே நான்சி அவனுக்கு வந்து கால் பண்ணி பேசும்போது ஆனா அந்த போனை அட்டென்ட் பண்ணதோ ஃப்ரெடி கியூகர் தான். அந்த மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கும் போது அந்த போன் வழியா அவனோட நாக்கு வந்து வெளியில வரும். அவளதான் அதை பார்த்த உடனே அவ பயந்து போயிடுறா. அவ அங்கிருந்து லான்ஸை காப்பாத்தல அப்படின்னு போனா வீட்டுக்கு அது வந்து லாக் ஆயிருக்கும். அவங்க அம்மா கிட்ட வந்து சாவி எங்க அப்படின்னு கேட்கலான்னு போனா அவங்க அம்மாவோ குடிச்சுக்கிட்டு மயக்கத்துல இருந்திருப்பாங்க. நான்சியால வெளியில போகவே முடியாது. ஏன் ஜன்னல் வழியா கூட போக முடியாது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா இவன் மேல இருக்கிற பாசத்தால எல்லா ஜன்னலையும் இரும்பு கம்பியால வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. இப்பதான் லான்ஸோட ரூம காட்டுறாங்க. பெட்டுக்குள்ள போனா அவன் திரும்பவும் ரத்த ஆற வெளியில வரான். அந்த ரூம் பூரா ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. அவனோட உடம்ப யாரோ கிரைண்டர்ல வச்சு அரைச்ச மாதிரி இருக்கு. உடனே போலீஸ் வந்து அவனோட வீட்டுக்கு வராங்க. அந்த கேஸையும் நான்சியோட அப்பா தான் டீல் பண்றாரு. நான்சி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட கெஞ்சரா, என்ன தயவு செஞ்சு நம்புங்க டாடி, நான் சொல்றது உண்மைதான், என்னால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும், என்ன தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு அவ கெஞ்சரா. அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா அத சொன்னா நாங்களே கண்டுபிடிச்சிருவோமே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு நான்சி என்ன சொல்றானா அவனை என்னால கனவுல தான் பிடிக்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. இத கேட்ட உடனே நமக்கே என்ன நடக்கும் தெரியும். அவங்க அப்பா என்ன நினைச்சுக்கிறாருன்னா இவளுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இப்ப நான்சிக்கு வந்து வேற வழியே இல்ல. அவ சொல்றத யாரும் கேட்க போறதோ இல்ல, அவ சொல்றத யாரும் நம்ப போறதோ இல்ல. இப்ப அதனாலே நான்சி வந்து ஒரு பிளான் போடுறா. அதாவது கனவுல வந்து அவனை பிடிச்ச உடனே தானாவே அவன் எந்திரிக்கிற மாதிரியும் அவன் இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து எங்கேயும் தப்பிக்காத மாதிரி அந்த வீட்டை சுத்தி டிராப்பா வந்து பிக்ஸ் பண்றா. இப்ப இங்க எல்லாமே ரெடி. அலாரத்தை வச்சுக்கிட்டு அவ தூங்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவ கனவுல பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போறா. அங்க இருக்கிற சிம்னி வழியா ஃப்ரெடி கியூகர் இருக்கிற இடத்துக்கு அவ போறா. அந்த சமயத்துலதான் லான்ஸோட ஹெட்போனை வந்து அவ பாக்குறா. அதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோணுதுன்னா லான்ஸோட ஹெட்போன் இங்க இருக்குன்னா கண்டிப்பா லான்ஸும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அந்த மாதிரி அவ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவளுக்கு பின்னாடி ஃப்ரெடி கியூகர் வந்து வரான். அந்த இடத்துக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி உன்னோட அம்மா தான் என்ன கொலை பண்ணா, அதனால நான் உங்களோட குடும்பத்தையே பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி இந்த ஃப்ரெடி கியூகர் வந்து பார்த்தா ஒரு சைக்கோ. அதாவது அவன் வேலையே நிறைய குழந்தைங்களை வந்து கடத்திட்டு வந்து அவங்கள வந்து எரிச்சு கொலை பண்ணி அவன் வந்து சந்தோஷப்பட்டுப்பான். இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக அவங்க ஊர்க்காரங்கள முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களால முடிஞ்சிருக்காது. ஆனா நான்சியோட அம்மா தான் அவனை வந்து கொலை பண்ணிருப்பாங்க. இங்க நம்ம நான்சி செட் பண்ண அலாரம் அடிக்கிறதுக்குள்ள அவனை வந்து எப்படியாவது புடிச்சாகணும். ஆனா அவன் வர வேகத்தை பார்த்தாலோ இவளை அவன் கொல்லாம விட மாட்டான்னு இருக்கு. நான்சி வந்து அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியில வரா. ஆனா அலாரம் அடிக்க இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஃப்ரெடி கியூகரை வந்து புடிச்சாகணும். நாம செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அலாரம் அடிக்கிறதுக்குள்ள அவனை வந்து எப்படியாவது புடிச்சே ஆகணும்
அப்படின்னு சொல்லி அவளோட உயிரை பணையம் வச்சு அந்த ஃப்ரெடி கூகரை இறுக்கமா புடிச்சுக்கிறா. அப்போன்னு பார்த்து அந்த அலாரமும் அடிக்குது. நான்சி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. இவன் வந்து சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா அந்த ஃப்ரெடி கூகரை காணவே காணோம். அப்ப அவளே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, ஆமா நமக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல, நாம அப்பா அம்மா பேச்சா அப்பவே கேட்டிருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவளுக்கு பின்னாடி இருந்து அந்த ஃப்ரெடி கூகர் வந்து வரான். அவன் வந்து அவன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறா. அங்க இருந்து டீ கப் எடுத்து மண்டையிலே ஒரு போடு. அவ்வளவுதான், அவன் கொஞ்ச நேரத்துக்கு மயங்கி விழுகிறான். அந்த ஃப்ரெடி கூகரை வந்து ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுறா. அவ வந்து கத்துன்னு கத்துறா. ஆனா அந்த இடத்துல அவங்க அப்பா இல்ல, அவரோட ஃப்ரெண்டு தான் இருக்காரு. அவருக்கு வந்து அவ என்ன சொல்ல வரானே புரியல. வேற வழி இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா அவரோட அப்பா கிட்ட சொல்றதுக்காக போறாரு. இந்த ஃப்ரெடி கூகர் வந்து அதுல இருந்து தப்பிச்சு கதவு திறந்த உடனே நான்சி வச்ச ட்ராப்ல வந்து அவன் மாட்டிக்கிறான். அந்த சுத்தியில அடிச்சோம் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. நான்சி என்ன பண்றான்னா அவனை எப்படியாவது பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போக பாக்குறா. அவனை வந்து எப்படியோ ஒரு வழியா அவனை வந்து சிக்க வச்சு அவன் மேல பெட்ரோலை வந்து ஊத்தி விட்டுறா. அது மட்டும் இல்லாம கூடவே அவன் நெருப்பையும் பத்த வச்சு விட்டுறா. உடனே அவன் என்ன பண்றான்னா வேகமா பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில வந்து அந்த பேஸ்மெண்ட் ரூம் வந்து லாக் பண்றா. அவங்க அப்பாவும் என்ன பண்றாருன்னா சரியான நேரத்துக்கு அவ வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. ஆனா அந்த வீட்டோட கதவு வந்து லாக் ஆயிருக்கும். அவரு அதை உடைச்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்குள்ள வராரு. அப்படி அவரு வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரெடி க்ரூகர் பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிடறான். அவன் வந்து என்ன பண்ணிருப்பானா பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு நான்சியோட அம்மா இருக்கிற ரூமுக்கு வந்து போயிருப்பான். நான்சியோட அப்பா இப்பவாச்சும் இங்க என்ன நடக்குதுங்கிறத சொல்லு அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான்சி அவங்க அப்பாவை கூட்டிட்டு நேரா அவளோட அம்மாவோட ரூமுக்கு போறா. அந்த ஃப்ரெட் க்ரூகரோ நான்சியோட அம்மாவை எப்படியாச்சும் சாகடிக்கலாம் அப்படின்னு பாக்குறான். இவங்க வந்து அதை தடுக்கலாம் அப்படின்னு பாத்துருப்பாங்க. ஆனா அவன் நான்சியோட அம்மாவை கூட்டிட்டு திரும்பவும் கனவு உலகத்துக்கு அவன் போறான். நான்சி வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட அப்பாவும் கீழே போயிடுறாரு. ஆனா இவன் மட்டும் அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருக்கிறா. அவங்க அப்பா போனா அடுத்த செகண்டே ஃப்ரெடி க்ரூகர் அந்த இடத்துக்கு வரான். ஆனா இந்த தாட்டி நான்சி பயந்து ஓடாம தைரியமா அவன் முன்னாடி நிக்கிறான். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, இது எல்லாமே ஒரு கனவு தான், மரியாதையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை விட்டுரு அப்படின்னு அவன் சொல்றான். இந்த ஃப்ரெடி க்ரூகருங்கிறவன் கனவு உலகத்துல வாழ்றவன். அவனை பார்த்து யாரு பயப்படுறாங்களோ அவங்க கனவுல அவன் நிரந்தரமா தங்கிடுவான். இப்ப நான்சிக்கு அவன் மேல இருக்கிற பயம் போயிருச்சு இல்லையா, அதனாலேயே அவன் வந்து அழிஞ்சு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நான்சியோட அம்மாவும் அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. வழக்கம் போல நான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் நான்சி கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு வராங்க. நான்சியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளதான் இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அவ ஸ்கூலுக்கு போறா. ஆனா அவ வந்து கார்ல ஏறி உட்கார்ந்த அடுத்த செகண்டே எல்லாமே தானாவே செயல்படுது. அவங்களால காரை ஓபன் கூட பண்ண முடியல. ஆனா இது எல்லாமே வெளியில இருந்து பாக்குற அவங்க அம்மாக்கு தெரியாது. அந்த காரை ஓட்டாமலே அது பாட்டுக்கு தானா மூவ் ஆகுது. இவங்க போனா அடுத்த செகண்டே ஏதோ ஒரு கை வந்து நான்சியோட அம்மாவை தரன்னு இழுத்துட்டு போகுது. அது வந்து வேற யாரோட கையோ இல்ல, அந்த ஃப்ரெடி க்ரூகர் தான். சோ இந்த மாதிரி அவங்க அம்மாவை அவன் இழுத்துட்டு போறதோட இந்த கதை வந்து முடிவடையுது. சோ எப்படி இருந்தது இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதோட அடுத்த தொடர்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.